எழுத்தாளர், ஃபில்ம் ப்ரொடியூசர் ஏவி அனூப் அவர்களை மேடை கலைக்கிறேன். He is the pillar of three great brands, Medimix, Medam and Sanjeevanam. விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். முதலாவதாக டாக்டர் ஜெயந்திமாலா சுரேஷ் அவர்களை மேடை கலைக்கிறேன். ஏவி அனூப் அவர்களுக்கு உச்ச துணையாக இருக்கும் அவருடைய துணைவியார் மிஸ்ஸஸ் அனூப் அவர்களை மேடை கலைக்கிறேன். மிஸ்டர் எஸ் மீரான் அவர்களை மேடை கலைக்கிறேன். டாக்டர் பால் பிரபாகர் அவர்களை மேடை கலைக்கிறேன். நமக்கு 25 நிமிடங்களே உள்ளது, அதனால் மிகவும் விரைவாக செல்வோம். புத்தகம் வெளியிடும் நேரத்தை நாம் நெருங்கிவிட்டோம். ஸோ டாக்டர் அனூப் அவர்கள் முதலாக டாக்டர் ஜெயந்திமாலா சுரேஷ் அவர்களுக்கு புத்தகத்தை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அயலக அணியின் தலைவரான எஸ் மீரான் அவர்களுக்கு இப்பொழுது புத்தகத்தை வழங்குவார்கள். டாக்டர் பால் பிரபாகர் அவர்களுக்கு இப்பொழுது புத்தகத்தை வழங்குவார்கள். திரு அனூப் அவர்கள் புத்தகத்தை கொடுக்க சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் பெற்றுக் கொண்டார்கள். இப்பொழுது இது ஆவணமாக்கப்பட வேண்டும், அதனால் ஒரு புகைப்படத்திற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு புக்கு குடி. இந்த தமிழ் புத்தகத்தின் பப்ளிஷர் மிஸ்டர் கார்த்திகேயன் தங்களை மேடை கலைக்கிறேன். தன்னுடைய மலையாளம் புத்தகத்தின் ஒரிஜினல் புத்தகமான யூடர்ன் அதன் டிசி பப்ளிஷர்ஸ் அவர்களையும் மேடை கலைக்கிறேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உள்ள சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் விழாவில் நாயகுடன் மேடையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். யூடர்ன் புத்தகம் வெளிவந்து 1 வருடம் தான் ஆகிறது. கழிந்த வருடம் மலையாளத்தில் மிக விமர்சையாக வெளியிடப்பட்ட ஒரு நூல். யூடர்ன் புத்தகத்தை குறித்து அனூப் அவர்கள் மெடிமிக்ஸ் என்னும் மாபெரும் மகா சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள். அவருடைய வாழ்க்கையின் பாதையில் என்னென்ன விஷயங்களை கடந்து வந்தாரோ அதுதான் இந்த யூடர்ன். இது பல பேருக்கு ஒரு யூடர்னாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுது மலையாளத்தில் கழிந்த ஆண்டு, தமிழில் இந்த ஆண்டு, இப்போ அடுத்த வருடமாக முன்னேற்பாட்டுடன் ஆங்கிலத்தில் வெளியிடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அது மிகவும் எளிதாக ஓரிரு மாதங்களில் வெளியிட உள்ளது. இதன் நிமித்தமாக சில சிறப்பு விருந்தினர்களை அழைக்கிறேன். டாக்டர் சோஹன் ராய், founder and chairman of Aries Group of Companies. He is one of the Forbes listed entrepreneur, author, and most importantly, he is the film director of the great film Dam 999. We welcome you on stage, sir. Yes, please repeat. அடுத்த சிறப்பு விருந்தினராக டாக்டர் சுரேஷ் குமார் மதுசூதன் அவர்களை மேடை கழிக்கிறேன். He is the chairman and MD of Seagull Group of Companies and he is also the general secretary of the Indo-Gulf and Middle East Chamber. Please welcome you on stage, sir. And next, I would also like to invite Mr. Santosh Ketab. He is the president of the World Malayalam Council Middle East. We welcome you on stage, sir. With great love and gratitude, these three gentlemen would be unveiling the cover page of the English book U-Turn along with Dr. Anup and the chief guest, please. And now this cover will be unveiled by Dr. Sohan Roy, Dr. Suresh Kumar and Mr. Santosh Ketam. Side in. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த ஆங்கில புத்தகம் வெளியேற உள்ளது. And to all your knowledge and everything,
publishers is going to be Penguin. இப்பொழுது சிறப்பு விருந்தினர்கள் அனூப் அவர்களை பாராட்டி ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள். முதலாக டாக்டர் ஜெயந்திமாலா சுரேஷ் அவர்களுக்கு. நமக்கு 25 நிமிடங்களே உள்ளன. அதனால் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் மாலை வணக்கங்கள். ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த மலையாளிஸ்ன்ற ஒரு ரேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப they are not only entrepreneurs, they are also good in grasping language. பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளி பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 5 லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசுவீங்க. தமிழ் I'm very proud of Mr. A.V. Anup. அவரோட அந்த புக்கை படித்து பார்த்தேன். He is a phoenix bird, அதாவது ரைசிங் ஃப்ரம் த ஆஷஸ். அவருக்கு எப்படி ஷட் டவுன் ஆச்சு அந்த வாழ்க்கை பயணம், அது ஒவ்வொரு மலையாளியுமே வந்து ரொம்ப படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்று நான் நினைக்கிறேன். கலை எல்லா உலகத்துலேயும் இருக்காரு. நாட் ஓன்லி இஸ் அன் ஆண்டர்பிரனர், மூவி ப்ரொடக்ஷன்லேயே ஒரு 15 மூவிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு டேலண்ட் வித் மலையாளிஸ், யூ ஆர் மல்டி ஃபேசட்டட், மல்டி டேலண்டட், எஸ்பெஷலி கிராஸ்பிங் லாங்குவேஜ். அதில் நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஒரு பலத்த கைத்தட்டில் எதிர்பார்க்குறேன். இந்த மலையாளிக்காக நான் பிடிச்ச ஒரு சிறப்பான எங்களை தமிழத்தில் எடுத்தீங்கன்னா எங்களால் ஹிந்தி கண்டிப்பாக பேச முடியாது. எங்களுக்கு சில ட்ராபேக்ஸ் உண்டு. அதில் வந்து கிராஸ்பிங் லாங்குவேஜ் இஸ் ஒன் ஆஃப் அவர் ட்ராபேக்ஸ். ஓகே, அதில் நீங்கள் மலையாளிஸ் வந்து இங்கே செகண்ட் லோக்கல்ஸ் சொல்லுவாங்க. யூஏயை பொறுத்த வரைக்கும் மலையாளிஸ் தான் செகண்ட் லோக்கல்ஸ். அந்த மாதிரி அரேப்ஸ்க்கு நெக்ஸ்ட்டாக இந்த வேர்ல்டில் ரொம்ப சந்தோஷம் இந்த விழாவுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்ததில். அவருக்கு அவருடைய பிஸ்னஸ் வாழ்க்கையிலும் இந்த இலக்கியம், இந்த படைப்பு தொழில் இருக்கிறார். அது புத்தகமாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, மென்மேலும் வளர்வதற்காக அமெரிக்க தமிழ் மக்கள் சார்பில் அவரை வாழ்த்துகிறேன். அடுத்து அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எஸ் மீரான் அவர்கள், அயலக அடியின் தலைவர் எஸ் மீரான் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். முதல்ல மிஸ்டர் அனுப்புடைய கிரேட் சக்ஸஸ் ஸ்டோரி வந்துட்டு மலையாளத்தில் எழுதின அதனுடைய தமிழ் பதிப்பு தமிழில் வந்துருக்கு. அதுக்காண்டி மிஸ்டர் அனுப்பை வந்து ரியலி இந்த தமிழில் அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரியை நம்மளும் கற்றுக்கிறதுக்காண்டி இது தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறதுனால அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் தமிழ்நாடு நான் ரெசிடென்ட் வெல்ஃபேர் ஸ்போர்ட், ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் மிஸ்டர் அனூப் and I wish you all the best, sir. Thank you very much. அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இப்போ நம்ம வந்து 13 சார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் 43வது எடிஷனில் இந்த ரைட்டர்ஸ் ஃபோரமில் மிஸ்டர் ஏவி அனூப் அவர்களின் யூ10 புக் ரிலீஸ்க்காக நம்மெல்லாம் கூடியிருக்கிறோம். ஏவி குழுமத்தின் சேர்மன் மிஸ்டர் அனூப் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர், எழுத்தாளர், தொழில் முனைவோர், சமூக ஆர்வலர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் நடிகர். வேட்டையின் படத்தில் கூட ரஜினி கூட ரோல் பண்ணியிருக்காங்க. அவர் கடந்து வந்த பாதையை மற்றவர்களும் பயணித்து வெற்றி அடையணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. மலையாளத்திலையும் இப்போ தமிழில் அது தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த வருங்காலத்தில் இங்கிலீஷ்லையும் வர இருக்குது. எப்படி ஒரு நல்ல ஒரு உறவை நீடித்து கொண்டு போகலாம், வெற்றி பயணத்தில் எப்படியெல்லாம் நம்ம போராட்டங்களை சந்தித்து துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றி அடையலாம் சொல்லி இந்த புத்தகத்தில் இருக்குது. அவருக்கு நிறைய பேர் முன்னுரை எழுதியிருக்காங்க. நீதியரசர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் இந்த புத்தகத்திற்கு முன்னுரை வழங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் புக் இது. இந்த புக் வந்து இன்னும் எல்லாருக்கும் வந்து அடையிக்கு எங்களுடைய அமைப்பான தமிழ் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் அசோசியேட், அதாவது அமெரிக்கன் தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர் கூட்டமைப்பு எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வோம். இந்த புத்தகத்தை எங்களுடைய நண்பர்களுக்கு பரிசாக அளிப்பதற்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அவருடைய இந்த எழுத்தாளர் பணியும் மேன்மேலும் வளரணும் வாழ்த்துகிறோம். எல்லாம் உள்ள இறைவன் இன்னும் மேலும் நிறைய புக்களை வெளியிட்டு அனைவருக்கும் அந்த புக்கை சென்றடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரு புத்தகம் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்படும் போது வார்த்தைகளை கடத்துவதை விட உணர்வுகளை கடத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் படையில் 6 Sense பப்ளிகேஷன்ஸ் தமிழில் வெளியிட்டார்கள். ஸோ அதன் நிமித்தமாக மிஸ்டர் கார்த்திகேயன் ஃப்ரம் 6 Sense பப்ளிகேஷன்ஸ் அவர்கள்
இதில் இருந்த சவால்களையும் இந்த புத்தகத்தை குறித்தும் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் கூறுவார். இந்த புக்கு முன்னாடி மலையாளத்தில் வெளிவந்திருந்தது. பேரலாக இந்த புக்கை வந்து நாங்கள் இங்கிலீஷில் எடிட் இருக்கும்போது தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தோம். அது இந்த புத்தகத்துக்கு தாண்டி சாரோட இன்ட்ராக்ட் பண்ணதில் நிறைய விஷயங்கள், அவங்க எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நிறையா கற்றுக்க முடிஞ்சுது. அதாவது எப்பயுமே ஒரு ஓப்பனாக இருக்காங்க, ஒரு சஜஷனுக்கோ இதுக்கோ, இது மலையாளத்தில் இப்படி தான் இருக்குது, இங்கிலீஷில் இப்படி தான் இருக்குன்னு ரிஜிடாக இருக்கும். நம்மளோட இன்புட்ஸ் எடுத்துகிட்டு சில விஷயங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. இன்னொன்று சார்கிட்ட நான் கவனித்த விஷயம் வந்து அவங்க எல்லாத்துக்கும் டைம் அவைலபிலிட்டி எப்படி அவங்களோட நேரத்தை ஒதுக்குறாங்கன்றது. இன்னொன்று அந்த நேரத்தில் அந்த வேலை செய்கிற நேரத்தில் எவ்வளோ பதட்டம். நாங்கள் வந்து பிரிண்ட் அனுப்புகிற நேரத்தில் ரொம்ப பதற்றத்தோட சில விஷயங்கள் கவனிக்க முடியாமல் இருந்தோம். அப்போ சார் அதை வந்து கரெக்டாக கவனித்து சொன்னார். இந்த மாதிரி அது அவரோட தாய்மொழி வந்து மலையாளமாக இருந்தாலும் தமிழில் சில விஷயங்களை ரொம்ப கூர்மையாக அவர் கவனித்து சொன்னார். எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பதிப்பாளராகவும் ஒரு தொழில் முனைவாளராகவும் ஒரு எழுத்தாளராகவும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு பேஷன், ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனோன்னா பேஷனை விட்டுருந்தோமா, இல்லை அது வந்து ஒரு கன்சிடரபிள் டைமை எடுத்துருமா, அதுக்கு எப்படி அதை வந்து நான் பர்சனலாகவும் சார்கிட்ட கேட்டேன். நீங்கள் அதை எப்படி சார் மேனேஜ் பண்ண? இல்லை, என்னோட நடிப்புக்கான ஆஸ்பிரேஷனுக்கு நான் அதிக டைம் கொடுத்துருந்தேன்னா பிஸ்னஸில் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. நான் ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நான் அதை வந்து அந்த ஆசைகளை வந்து நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணேன். அதுக்கப்புறமா இப்போ அதுக்கு என்னால் டைம் அலோகேட் பண்ண முடியுது அப்படின்றது சார் சொன்னார். இந்த புக்கில் ஒரு 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 ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் எம்ப்ளாயி ரிலேஷன் எப்படி பார்த்துக்கணும், எம்ப்ளாயிஸை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான டேக்அவே. ஒரு விஷயம் சொன்னார், எங்ககிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்க ஃபேமிலியிலேருந்து இன்னொருத்தர் வந்து இந்த தொழிலில் சேரலாம், ஆனால் அவங்க அதே வேலையில் அவங்க அப்பா அம்மா செஞ்ச அதே வேலையில் சேரக்கூடாது, அவங்க படித்து அடுத்த டெக்னிக்கலாக ஒரு ஜாப் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு பிஸ்னஸ் குரூப்பாக இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக எல்லாரை பற்றியுமே ஒரு தனிப்பட்ட அக்கறையோடு எல்லோரும் இருக்காங்க. அவங்க ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்லேருந்து எப்படி இந்த ப்ராடக்டை தயார் பண்ணாங்கன்றது வந்து அவர் இன்னொன்று சாரோட டெசிஷன் மேக்கிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட ஸ்மார்ட்னஸ். டெக்னிக்கலாக ஒரு டெக்ஸ்ட் புக் மெத்தடாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது. அவரோட அந்த ஒரு நான் ரொம்ப விஷயங்களை ரிவீல் பண்ண விரும்பல. இதில் எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது இதோட நறுமணம் எப்படி இருக்கணுன்றதுக்கு 3 விதமான சாம்பிள், பர்ஃபெக்ட் சாம்பிள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த எது பெஸ்ட்டு, எல்லாரோட ரிலேஷனும் ரொம்ப முக்கியம், எப்படி முடிவெடுக்கிறதுங்கிறப்போ ஒரு பர்ஃபெக்ட் அதோட ரேஷியோ வந்து ஒரு காம்பினேஷனாக எடுத்து சார் வந்து இப்போ வரைக்கும் அந்த ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி உங்களோட R&D டீமில் அவர் கொண்ட சின்ன இனோவேஷன் அது இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெஞ்ச்மார்க்காக இருக்குது. அவங்களோட கன்சிடரபிள் டைம் சேவ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. அவங்களெல்லாம் வந்து எப்படி பார்த்துருக்காங்க, ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு கம்பெனி ஸ்மால் ஸ்கேல் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கேலப் ஆகும்போது அந்த பழைய ஆட்களை எப்படி ரீட்டைன் பண்ணுறது, அவங்கள எப்படி பார்த்துக்கிறது, புதுசாக ஸ்ட்ரக்சர் இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த புக்லேருந்து கிடைக்கும். இன்னும் சார்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்கிறது, தொழில் முனைவர்களாக இது வந்து அவரோட லைஃப், அவரோட பர்சனல் ட்ரேட்ஸ் எது பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்கிற ஒரு புத்தகமாக இருக்கும். அவரோட ஆர்வங்கள் எதில் இருக்குது அப்படின்ற சொல்கிற ஒரு புத்தகமாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக பிஸ்னஸ் டிப்ஸ் சொல்கிற மாதிரியான ஒரு புக்கும் அடுத்தது எழுத சொல்லி கேட்குறோம். சார் அது எழுதுறேன்னு சொல்லியிருக்காரு. கூடிய அந்த புக்கையும் நாங்கள் வந்து வெளியிடுவோம். ஏவி அனூப் அவர்களுக்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக மிஸ்ஸஸ் கங்காதேவி குஞ்சுமா அவர்கள், த டைரக்டர் ஆஃப் APJ அப்துல் கலாம் ஸ்கொயர், ஆலப்புழா, கேரளா அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக ஒரு மொமெண்டோ அவர்களை செய்து வந்துள்ளார். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மிஸ்ஸஸ் கங்காதேவி குஞ்சுமா, ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். இன்றைய விழாவின் நாயகன் ஏவி அனூப் அவர்கள் அவர்களுடைய அனுபவம் குறித்தும் இந்த புத்தகத்தை எழுதிய வண்ணம் குறித்தும் இப்பொழுது உங்களிடம் உரையாற்றுவார். Good
குட் ஈவினிங், வணக்கம், நமஸ்காரம். நிறைய மலையாளி ஆளுகள் இருக்காருக்கு, தமிழ் மட்டும் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. என்ன இல்லை இல்லை அது வேண்டாம், தமிழ் ப்ரோக்ராம் மீடியெல்லாம் தமிழ் தானே. என்னன்னா லாஸ்ட் இயர் சேம் டே நவம்பர் 7th தான் என்னோட புக்கு முதலாக இங்கே ரிலீஸ் பண்ணேன். ஸோ இட்ஸ் ஒரு எப்படி இந்த மாதிரி ஒரு கான்சிடன்ஸ் வந்ததுன்னு தெரியல. இன்னைக்கு தான் எனக்கே ஞாபகம் வந்தது, சேம் டே தான் ரிலீஸ் வந்திருக்குங்கிறது. ஏன்னா இந்த யூட்டர்ன்ற புக்கு நான் ஒரு ஓதர்னு சொல்ல நான் இப்போவும் விரும்பலை. நான் அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது இல்லை. கொரோனா டைமில் தான் நிறைய டைம் கிடச்சது. மோர் தென் 1.5 years வீட்டில் உட்காந்துருக்கோம். நிறைய படித்தோம், நிறைய புக்ஸ் படித்தோம். அப்போ தான் மைண்டில் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மெமரியில் வர்றது மட்டும் நோட் பண்ணிட்டு தான் இது எழுத ஆரம்பித்தோம். இட் டுக் நியர்லி 2 years. இந்த புக்கில் என்னோட சைல்டுஹுட் லைஃப் இருக்குது, அதில் நிறைய இன்சிடென்சஸ் இருக்குது. அது தவிர காலேஜ் லைஃப்பில் வரும்போது என்னோட லைஃப்பில் மேஜர் டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா மை ஃபாதர்ஸ் டெத் when I was a second year காலேஜ் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் வந்த இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் என்ன, அந்த டைமில் நான் எப்படி சமாளித்தது. நான் ஃபேமிலி மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு டாக்ஸி டிரைவராக கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த வேலை டெம்பரரியாக தான், பட் அந்த லெவலுக்கு அங்கேருந்து திடீர்னு அந்த பிஸ்னஸோட டேஸ்ட் அப்போ தான் தெரியுது என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியுங்கிறது. நான் ஃபாதர் வாஸ் அ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அதனால் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு தகுதி இருந்தது. அண்டர் டையிங் இன் ஹார்னஸ் அது விட்டு தான் நான் சென்னைக்கு வந்தேன். ஸோ என்னோட 21 years வரைக்கும் தான் நான் சென்னையில் இருந்தேன். 41 years now I completed in சென்னை. கேரளா 21 and 42 years in சென்னை. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஊர் இப்போ தமிழ்நாடு தான். அதே மாதிரி என்னோட ஃபேக்ட்ரி, என்னோட ஒர்க்கர்ஸு அண்டு எல்லாரும் என்ன நினைக்கிறதுன்னா மெடிமிக்ஸ்னா கேரளா ப்ராடக்ட்டு மேக்ஸிமம் கன்சியூம் பண்ணுறதும் மலையாளிஸுங்கிற ஒரு அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன், மெடிமிக்ஸ் சர்வைவ் ஆகிறதே தமிழ் மக்கள் யூஸ் பண்ணுறதுனால தான். மெடிமிக்ஸு ஒரு நியர்லி 40% ஆஃப் மெடிமிக்ஸோட கன்சம்ஷனே தமிழ்நாடு தான். ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது தமிழ்நாடு. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த புக்குக்கு தமிழ்நாட்டில் கேரளாவோட அதிகமாக டிமாண்ட் இருக்கும். ஐ மஸ்ட் தேங்க் DC புக்ஸ். நான் புக்கு எழுதுகிற டைமில் எனக்கு நம்பிக்கை இல்லை, நானே பப்ளிஷ் பண்ண வேண்டி வருங்கிற ஒரு நிலவில் தான் இருந்தது. ஆனால் ஆஃப்டர் மீட்டிங் DC Ravi, he said we want to publish it. அப்போது அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஆனால் வித்தின் 1 year அவர் 5 editions அவர் பப்ளிஷ் பண்ணியாச்சு. 5th edition ஆல்ரெடி ரிலீஸ். அதனால் ஐ மஸ்ட் தேங்க் DC புக்ஸ். Karthikeyan also I met here last year during this thing. At the time I introduced to them. Book release ஆன பிறகு I went to Chennai book fair போய் அவர் அப்பாவும் மீட் பண்ணோம், அவரே மீட் பண்ணோம். பட் they are also very strict. புக்கு கண்டென்ட் இருந்தால் தான் பப்ளிஷ் பண்ணணும்னு அவர் சொன்னாங்க. அவர் அப்போ என்ன சொன்னேன், நான் சொன்னேன் நான் மெடிமிக்ஸ் அப்படி மெடிமிக்ஸ் எல்லாம் இருந்தால் புக்கு பப்ளிஷ் பண்ண மாட்டேன், கண்டென்ட் தான் எங்களுக்கு முக்கியம். அப்போ நான் விட்டுட்டேன். அப்புறம் அப்போ தான் சொன்னேன், சசி தரூர் தான் ஃபார்வர்டு எழுதியிருக்கு, அதில் இங்கிலீஷில் இருக்கு, படிச்சு பாருங்க, எனக்கு கண்டென்ட் தான். அப்போவும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பென்கில் புக்ஸ் எடுத்த பிறகு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆன பிறகு ஐ சென்ட் டு ஹிம். டு மை சர்ப்ரைஸ் வித்தின் 2 days he came to my office. He said that we are doing it, we want this book. அப்படிதான். அந்த மாதிரி தான் இதெல்லாம் நடந்திருக்கு. எல்லாம் காட்ஸ் கிரேஸ் அப்படி தான் சொல்ல முடியும். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிஸ்னஸ் மேனோட புக்கு மட்டும் இல்லை. இங்கே சொன்ன மாதிரி நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் தான் ட்ராமா நடிக்கும். இப்போ சென்னையில் 40 years-ஆக எவ்ரி இயர் ஐ எம் டூயிங் ட்ராமா. அப்போ ட்ராமா ஃபீல்டில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்சஸ், சர்டன் இன்சிடென்சஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ ட்ராவல் பண்ணும்போது மற்றவங்க பார்க்குற மாதிரி ஒரு ட்ராவலோக எல்லாம் நினைஞ்சிருக்கிறது. எனக்கு கிடைச்ச சில விஷயங்கள், என் மனதுக்கு சில விஷயங்கள் வித்தியாசமான முறை. அதே மாதிரி செலிபிரிட்டிஸ் கிட்ட நான் மீட் பண்ணும்போது அவர்லேருந்து எனக்கு கிடைச்ச டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ தமிழில் மலையாளத்தில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, எனக்கு தமிழில் இப்போ ரஜினி சாரை பற்றியெல்லாம் நான் எழுதியிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்டான எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு புக்கு படிக்கும்போது தெரியாது, நான் சொல்லலை. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி எனக்கு இப்போ ரஜினி சார் கூட நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பி இயர். இப்போ தான் வேட்டையான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ எல்லாமே அதுக்கப்புறம் நான் சோஷியல் சர்வீஸ் இன்வால்வ் ஆகுது. நிறைய மலையாளி அசோசியேஷன்ஸ் அண்ட் அதர் அசோசியேஷன்ஸ் நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த டைமில் ப்ராஜெக்ட்ஸை பற்றி எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் இல்லைன்னா அதுலேருந்து கிடைச்ச சில விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கு வந்திருக்கு.
இப்போ புக்கு ரிலீஸ் ஆன பிறகு தான் நான் ரியலைஸ் ஆனது நிறைய விஷயங்கள் விட்டு போய் இவன் ஃபேமிலி மேட்டரே புக்கில் காணும். இப்போ நான் படிச்சு போகும்போது தான் இப்போ மேரேஜ் அதோட ரிலேட்டட் நிறைய மேட்டர்ஸ் விட்டு போய். ஸோ ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் மை செகண்ட் புக். பட் தெரியாது எப்போ முடியுங்கிறது தெரியாது. ஒரு ஹாஃப் த வே ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம லைஃப்பில் மறுபடியும் நியூ இன்சூரன்ஸ் வந்துட்டே இருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விதம் நம்ம எழுத முடிஞ்சு அது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் மட்டும் இல்லை, யாரு வேணால் பண்ணலாம். இவன் ரீசென்ட்லி டாக்டர் சோஹர் ராய் ஒரு டாக்டரேட் எனக்கு கொடுத்தாங்க அவங்க யூனிவர்சிட்டி மூலம். அப்போ அவங்க என்ன சொல்றதுன்னா, பிஹெச்டி படிக்கிறவங்க வந்து 7 years படிப்பாங்க. படிச்சு வர்றதுக்குள்ள அவங்க மற்ற மெயின் மேஜர் டைம் எல்லாம் லூஸ் ஆகிடும். சொந்தமாக எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த 7 years பிஸ்னஸ் செட் பண்ணும்போது அதில் அவங்க கொண்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸு, அதுலேருந்து அவங்களுக்கு கிடைச்ச சக்ஸஸ், அவங்க வேலை கொடுக்குறவங்க, அதை பற்றி அவங்க ஒரு புக்கு எழுதுனால அதே ஒரு தீசிஸ் ஆகி மாறும்னு அவர் அன்றைக்கி சொன்னார். அது ஐ கங்க்ராச்சுலேட் டாக்டர் சோஹர் ராய் ஃபார் தட் மைண்ட். பிகாஸ் சோ மெனி பிஸ்னஸ் பீப்புள், அது பிஸ்னஸில் மட்டும் இல்லை, அவங்கவுங்க ஏரியாவில் ஒரு டான்ஸர் ஆனால் அவங்க லைஃப் டான்ஸராக எப்படி வந்தது, இல்லைன்னா ஒரு சிங்கர் எப்படி வந்தது, இல்லைன்னா ஒரு ரைட்டர், அவங்க அது எழுதுனா அவங்க ஓன் ஸ்டோரி எழுதுனா அதே ஒரு கிரிட்டிசிஸ் ஆகிடும். மற்றவங்களுக்கு டெஃபினட்டாக அது யூஸ் ஆகுங்கிற இது இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால ஐ வாண்ட் எவ்ரிபடி டு பிகம் ஏ ரைட்டர். எனக்கு எழுதலாம்னா நீங்கள் அனைவருக்கும் எழுதலாம்னு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்களெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறோம். அப்போ தெரியாத ஒரு ஆளோட புக் ரிலீஸுக்கு நீங்களாம் வந்திருக்கீங்க, எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஐ எம் ஸோ மச் தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஆடியன்ஸ். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும், டைம் இருக்காரு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். எல்லாரும் பேச டாக்டர் சொல்கிறேன் யூ வாண்ட் டு டாக். ப்ளீஸ் கம் இஃப் யூ வாண்ட் டு டாக். First of all, I want to congratulate Mr. Anup for this wonderful work. I have gone through the Malayalam version and I think there is no changes in the Tamil version, right? Okay, very good, very good. Because it's a life journey and the people, man with heart, man with experience, when he writes something, when the person is genuine also, it makes a big difference. You should spend your time to read such books. Thank you very much. I would like to invite all of you for a photograph. Please group photograph, and thank you so much